அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்துல விசிகா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசுபொருளாக உருவாகி இருக்கு திருமாவளவன் அவர்களினுடைய சமீபத்திய கருத்துக்கள் மூலமா. அந்த வகையில தற்போது விசிகா தொடர்பாக இன்னொரு தகவலும் பேசப்பட்டுக்கிட்டு வருது அரசியல் வட்டாரத்துல. அது என்ன தகவல்? அதுல ஆதரவு கொடுத்திருக்கிற தாவேகா அரசுக்கே திருமாவளவன் அவர்கள் ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கிறார். அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பால தான் அந்த தகவலில் இடம்பெற்றிருக்க விஷயங்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை விரும்பலை, தாவேகா கிட்ட முதல்வர் விஜய் கிட்ட விரும்பலை அப்படிங்கிறது. அது என்ன விஷயம்னா, சமீபத்தில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் சந்திச்சுட்டு அண்டு ஆனந்த் அவர்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கை மனுவெல்லாம் கொடுத்தாரு. அதில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகள் கொண்ட விஷயங்கள்லாம் அதில் இருந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் இந்த வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரமாக நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்த 21 பேரினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி கொடுக்கணும், இந்த மாதிரியான சில முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு அந்த மனுவெலாம் கொடுத்தாரு. இதில் எஸ்பெஷலி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களே அன்புமணி அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அன்புமணி அவர்கள் வெளியில் சொன்னார். ஸோ அதனால அதாவது தாவேகா அரசு இதில் ஒரு சின்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் தாவேகா அரசை ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அண்டு படிப்படியாக இந்த ஒரு வகையில் பார்க்கும் பொழுது பாமக தாவேகாவோடு நெருங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ இந்த இடத்துல விசிகாவினுடைய பிரதானமான கொள்கை பிடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும் பொழுது சாதியவாத மதவாத கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அழுத்தமான கருத்தாக இருக்குது. அதனால தான் ஒரு பக்கம் மதவாத சக்தியாக இருக்கிற பாஜகவை எதிர்க்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதியவாத சக்தியாக அவர்கள் பார்க்கிற பாமகவை கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க. அதனால தான் பாமகவோ பாஜகவோ இடம்பெறுகிற கூட்டணியில் கண்டிப்பாக இடம்பெற மாட்டோம், பாமக பாஜக இடம்பெறுகிற அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் இப்படிங்கிற மாதிரியான கொள்கை பிடிப்போட விசிகா இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்வர் விஜய் அவர்களோடு நெருங்கி வருவது அப்படிங்கிற விஷயம் திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் விசிகா வட்டார தகவல்களாக இருக்கு. இதன் மூலமாக அப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நெருக்கத்தை அவர் விரும்பலை. அதனால தாவேகாவுக்கும் சரி முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சரி ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறார். அவருடைய சமீபத்திய பேச்சுக்கள்ல அது தொடர்பான வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது, அவரோட வார்த்தைகளில் அந்த அர்த்தங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதான் அவர் ரீசெண்ட்லி சொன்னார் இல்லையா, திமுகவோடு நட்பு தொடர்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அண்டு பாஜக எதிரி அப்படின்ற, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி பாஜகவை பிரதான எதிரியாக பொதுவான எதிரியாக கொண்டிருக்கிற திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தையோ இல்லை ஒரு வகையிலான அழுத்தத்தையோ நெருக்கடியையோ தாவேகாவுக்கு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிற ஆங்கிளில் அவருடைய வார்த்தைகளை பார்க்குறாங்க. ஆக்சுவலி பாஜகவினுடைய எதிர்ப்பு மனநிலையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையில் அண்டு தேசிய அளவிலேயே பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசினாலும் கூட பின்னணியில் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையும் இருக்கிறது திருமாவளவன் அவர்களிடத்தில் அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ இந்த நியூஸின் கீழே, இந்த ஒரு தகவலின் கீழே நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதில் எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இதில் இன்னொரு வகையான அப்செட்டும் தாவேகா மேலே திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது இப்போ விஜய் அவர்கள் போட்டியிட்டு வென்று தற்போது ராஜினாமா செய்திருக்கிற திருச்சி கிழக்கில் நடக்க போகிற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக திருமாவளவன் அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது அதே அந்த இடத்துல கொஞ்சம் போட்டியாக மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் அவரும் இது பண்ணும்போது அவரும் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது, ஆனால் தாவேகா திடகாத்திரமாக எடுத்த முடிவு, விஜய் அவர்கள் திடகாத்திரமாக எடுத்த முடிவு அப்படிங்கிறது
தான் நின்று போட்டியிட்டு வென்ற அந்த தொகுதியில் மறுபடியும் நிற்க போகிறது ஒரு தாவேகா வேட்பாளராக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் திடகாத்திரமாக முடிவு பண்ணியிருக்கிறதுனால அந்த தொகுதி கிடைக்காத சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. அதனாலையும் திருமாவளவன் அவர்கள் ஒரு அப்செட்டில் இருக்கிறாருன்னு ஒரு தகவல். அப்போ இந்த மாதிரியான ஒரு சைட் பை சைடு தன்னை ஆசைப்பட்ட அந்த திருச்சி கிழக்கில் போட்டிடணும்னு நினச்ச அந்த முயற்சி வெற்றி அடையாது போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்செட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடா நம்ம ஆதரவோடு நாம் உட்பட திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்ச விஜய் அவர்கள் தற்போது தங்களுக்கு எதிரான, குறிப்பாக விசிகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நோக்கி நகர்றாரு. பாமகவோடு நெருக்கம் அப்படிங்கிற அந்த வகையில் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு அப்செட்டு. இந்த மாதிரியான ஒவ்வொரு அப்செட் ஆனதனுடைய ஒரு மன வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக தான் திமுகவோடு இருக்கிற உறவு பற்றி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நட்போடு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறது, இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. அண்ட் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் தற்போது ஒரு பதவியை எதிர்பார்த்து, ஒரு உச்சபட்ச பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அப்படின்னு. அதனால தான் இங்கே திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இந்த இடத்துல நம்ம அமைச்சரவையில் இடம்பெற முயற்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இங்கே அது கிடைக்காது போலன்ற ஒரு அப்செட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அடிபட்டு போகும்போது தான் இந்த பக்கம் ஹைப்போதட்டிக்கலான இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஹைப்போதட்டிக்கலான விஷயம். என்னன்னா, இப்போது பாஜகவுக்கு சென்ட்ரலில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்து, பாஜக அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுத்து அந்த இடத்துல மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாராம். அதுக்கு இந்த பக்கம் நடக்கிற விஷயம் என்னென்னா, மத்திய அமைச்சராக ஆகணும்னு நினைக்கிற அன்புமணியினுடைய முடிவு, அன்புமணி அவர்களுடைய முயற்சி தோல்வி அடையும் பட்சத்தில் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகா அணியில் சேருவதற்கு ட்ரை பண்ணலாம். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப ஹைப்போதட்டிக்கலான ஒரு விஷயம். நான் முன்பே சொன்னது போல பாஜகவுக்கு ஆதரவளிக்கிற மனநிலை அப்படிங்கிறது விசிகாவினுடைய கொள்கையிலே கிடையாது. கடந்த காலங்களில் அவங்க இருந்த கூட்டணியில் இடம் பெற்றிருந்தாலும் கூட அதுக்கப்புறம்லாம் எடுத்த கொள்கை முடிவில் உறுதியாக இருக்கிறத தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பார்வையை ஏன் கட்டமைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடுன்ற கட்டமைப்புக்கு ஒரு ஒரு ஆதாரமாக, ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிற விஷயந்தான் ரீசெண்ட்லி திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது என்னுடைய பிறந்த நாளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவித்தார், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அஸ்வினி வைஷ்ணவ்லாம் வாழ்த்து தெரிவித்தார்லாம் சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ அமித்ஷா அவர்களே வாழ்த்து தெரிவித்தார் அப்படிங்கிறத ஒரு நட்பு ரீதியாக நாம் இதை எடுத்துக்கணுன்ற மாதிரியான வார்த்தைகளையோ அப்படியாப்பட்ட செய்திகளையோ அவர் தூக்கி போட்டது அப்படிங்கிறது பாஜக தலைமையோடு தனக்கு இருக்கிற ஒரு நட்புறவு, ஒரு நெருக்கத்தை காட்டுது. அப்போது இது மூலமாலாம் அப்படி ஒரு திட்டத்தை மேபி திருமாவளவன் அவர்கள் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் தற்போது கட்டமைக்கப்படுது. சரி, இந்த பக்கம் இந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் எது காரணம், தூண்டுதலாக அமைகிற பல்வேறு விஷயங்கள்ல இந்த பக்கம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அன்புமணி அவர்கள் தாவேகாவோடு விஜய் அவர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு போக்கை கடைபிடித்து வருகிறார். இந்த பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகா கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தாவேகாவுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் அந்த ஒரு 12 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வச்சு அதில் ஜெயிச்சு ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை நோக்கி தான் தாவேகா இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 7 தொகுதி இப்போ காலியாகி இருக்கு. இன்னும் சில பேரெல்லாம் தங்களுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு இவங்க அடுத்து ஒரு இடைத்தேர்தலை, ஒரு 12 தொகுதியில் இடைத்தேர்தலை கிரியேட் பண்ணி அதில் ஜெயிக்கணுங்கிறது தான் தாவேக்காவோட பிளானாக இருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் இந்த பக்கம் பாமக நெருக்கம் காட்டுகிறது அப்படின்னா, பாமகவினுடைய தற்போதைய எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவளிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு நட்பு ரீதியாக, அணி மாறுவதன் ரீதியாக இப்போ அவங்க ஆதரவளிக்கும் போது அது தாவேகா அரசுக்கு இன்னும் கூடுதல் பெரும்பான்மை கொடுக்கும். அதுக்கு பாமக தரப்புல முன்வைக்கிற டிமாண்டு அந்த எம்எல்ஏக்களில் ஒருவராக இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதையெல்லாம் தான் திருமாவளவன் அவர்கள் விரும்பலை. அதனால இவர் இன்னொரு ட்ராக்ல யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக வருகிறது. பட் அந்த இன்னொரு ட்ராக் அப்படிங்கிறதுல திமுக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் இருக்கு. ஆனால்
பாஜகவோடு ஆதரவு தெரிவித்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைப்போதட்டிக்கலான விஷயம். அது நடக்குமான்றது தெரியலை. ஆனால் இருந்தாலும் இந்த தற்போதைய அரசியலில் என்னன்னு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலையை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் போய்கிட்டு இருக்கு. தேசிய அரசியலும் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் இதில் பொறுத்திருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இன்னும் ஃபர்தராக அந்த கூட்டணியினுடைய தாவேகா தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படிங்கிறதுலையும் அடுத்த முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு. அதுலேயும் திருமாவளவன் அவர்களுக்கு ஃபேவரான ஒரு முடிவு வருமா, இல்லை அதுலேயும் திருமாவளவன் அவர்கள் அப்செட் ஆவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. இதெல்லாம் பொறுத்து விசிகாவினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகளும் அவருடைய பேச்சுக்களில் அடுத்தடுத்த நிறைய சிக்னல்ஸும் சமிங்கைகளும் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. அடுத்தடுத்து நடக்கும் போது அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.